பா இப்போ தாண்டி ராகுலுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கிற. இதே மாதிரி இருந்தா டெய்லியும். இருக்காங்க கொஞ்சம் வழியை விடு, எனக்கு வேலை இருக்கு. சரி, எனக்கு தான் வேலை இருக்குது. நான் அதெல்லாம் சொல்றேன்னா நின்று உங்ககிட்ட பேசல, அந்த மாதிரி நீயும் நின்று பேச வேண்டியே. டேய் எதுக்குடா இப்படி கொட்டாய் விடுறான் எருமை? எனக்கு கொட்டாய் வருது எருமை மாடு. சரிடி செல்லம், டென்ஷன் ஆகாத. அடியே நீ வாட்டின வேலை செய்யறன்ற பேர்ல மணியை விட்டுறாதடி. அந்த நாய் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா ராகுலே, என் கவனம் ஃபுல்லா அவன் மேலதான் இருக்கும். நேற்று வேற சௌமியா போய் மீட் பண்ணிட்டு வந்தா, என்ன பேசுனா என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அது வேற நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முதல்ல அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிச்சிடலாண்டி, கவலைப்படாத. விஷயம் நம்ம கிட்ட மாட்டாமையா போவோம். சரசு வேற மணி ரூம் கிட்டே தானே சுத்திக்கிட்டு இருக்கு கழுகு மாதிரியே. அதெல்லாம் அது இன்ஃபர்மேஷனை வாங்கிரும், நீ கவலைப்படாத. சரிடா, நானும் அப்பப்போ மணி ரூம் கிட்ட போயிட்டு கதவுல காதை வச்சு கேட்டு பாக்குறேன், ஏதாவது அவ சௌமியா கிட்ட பேசுறாளான்னு. சரிடி. ச்சே, என்ன ஒரு கேவலமான நிலைமை இல்ல நம்மளுக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? இல்ல, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுதா பத்தியா? நிம்மதியா இருக்க முடியுதா பத்தியா? பிரச்சனையை அவ எப்ப பண்ணுவாங்கிற பயத்திலேயே நம்ம இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. சரி விடுடி, வருத்தப்படாத. மணி ஒருத்தியை நினைச்சு நீ கவலைப்படுறதை விட மற்றவங்க எல்லாரோட சந்தோஷத்தை பாரு. அப்படி ஹாப்பியா இரு, சரியா? நானே இப்போ அப்படிதான் இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், அதுக்கு தானே இருக்கிறோம் நம்ம. சரிடா, நீ இந்த மாதிரி பேசும்போதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா உன்ன. ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி இரு. சரியான இரும்பு மாட்டுடா நீ. நான் போறேன் போ. பார்த்து போடிய நடிய. புருஷன் தானடி நானு. ஐயா ரொம்ப சிலுத்துக்கிறாளே இவா. அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? இதோ இப்பதான்டா வந்தேன், ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. நீங்க மட்டும் எப்பவுமே லேட்டா வாங்கப்பா. பத்து மாமாவும் சிவா மாமாவும் ஊர்ல இருந்து வராங்க, ஆனா அவங்களாம் ஆன் டைம்க்கு வந்துடுறாங்க. நீங்க இங்க இருந்துகிட்டே சீக்கிரம் வர மாட்டீங்க. கடையில கொஞ்சம் வேலைடா, அதான் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்பவும் வேலை தானா? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுப்பா. அப்படி சொல்லுமா. அரிசி மூட்டை எங்க கேக்குறான், சொல் பேச்ச. சரிம்மா, இனிமேல் விசேஷ டைமா இருந்தா வேலையே நான் செய்யல, போதுமா? இது நல்ல பதில். சரிங்கப்பா, அம்மா எங்க? தங்கச்சி எங்க? உன் அம்மா கிச்சன்ல இருக்கிறாம்மா, தங்கச்சி நந்தினி வீட்டுல இருக்கா. சரிங்கப்பா, நானே இப்ப அங்கதான் போறேன். சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எல்லாரும் டீ குடிச்சிங்களா? அதெல்லாம் குடிச்சாச்சுமா. சரிங்கப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா நீ என்ன உன் அப்பா கிட்ட மட்டுமே பேசினுக்கிறா? எங்க 3 பேரை பார்த்தா மனுஷங்களா தெரியல உனக்கு? ஆமான்னு சொல்லிடி. டெலுசு சும்மா இருடா மாமா. அப்படிலாம் இல்ல மாமா, நான் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு நினைச்சேன். அதான் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதான் நீங்க எல்லாருமே டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேல என்ன கேட்கணும்? என் பொண்டாட்டிய மீசைக்கு டை அடிச்சிங்களா, சொக்கா ஏன் பண்ணி போட்டு வந்தீங்களா, நான் கேட்டுன்னு கிடப்பா உங்ககிட்ட. டேய் ஏன்டா இப்படி பேசுற? கிறுக்கனை பெத்து வச்சிருக்கீங்க மாமா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவன். சரியா சொன்னேன் அம்மே. அம்மி. டேய் அமைதியா இருடா. சரிங்க, நான் உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் கட்டுப்படுவேன். இதேதான் மாப்பிள்ளை எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடி உங்க அப்பா காலையில இவ்வளவு பிரைட் ஆகுறாரு? சும்மா இரு எருமை. அப்புறம் வெள்ள சொக்காமம்மா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிச்சுட்டு தான்ப்பா வந்தேன். என் மாமனார் தான் வழிபாலியாச்சு. சரி 4 பேர் பேசிட்டு இருங்க, நானும் என் பொண்டாட்டியா நந்தினியை போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா. நான் வாய் பேசிட்டு போறான் பாரு. எப்பா என்னப்பா இப்படியே உட்காந்துக்கிறீங்க? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாமா? இது நான் 4 பேர் எழுந்து நின்று கிடக்குறீங்க. யாருன்னா 2 பேர் வாங்கப்பா போதும். இருக்கட்டும்மா, 4 பேரும் வரோம். அதுவும் இல்லாம நாங்க 4 பேரும் உங்களோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது, அதனாலதான். வாங்க அப்படி பேசிக்கிட்டே போவோம். ஆமாம்மா வாங்க போவோம். இது என்னப்பா நீங்க இப்படி இருக்கிறீங்க? சரி, உங்க பொம்பளை ஆளுங்களாண்ட போய் சொல்லிட்டு வாங்க, கிளம்புவோம். அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோமா, எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசின்னு இருப்பாங்க கிச்சன்ல. நீங்க வாங்க போவோம். அதுவும் சரிதான். சரி, நேரத்தோட புறப்பட்டு போயிட்டு வந்துருவோம். அப்பதான் சாயங்காலத்துக்குள்ள பூவெல்லாம் கட்டி முடிக்க முடியும். அப்பதான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அழகா வச்சுக்க முடியும். சரி வாங்க போவோம். அக்கா, மெஹந்தி டிசைன் நந்தினிக்கு இதுதான் போட போறேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. அவகிட்ட காமிச்சியா? பின்ன காட்டாமையா? அவ தான் செலக்ட் பண்ணா. சரிடி, அவ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். பிரமாதமா பண்ணிடுவோம். எடுத்துட்டு பாருங்க, உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கெல்லாம் எந்த டிசைனும் வேணாண்டி, என்னத்தையாவது கிறுக்கி விடு கையில போதும். என்னக்கா நீங்க, நான் உங்களுக்கு நல்ல டிசைனே போடுறேன், சரிங்களா? சரிடி. ஆமாம்மா, இந்த டிசைன் எனக்கு போட்டிருக்கேண்ணே. அதில் ஆட்டு வந்திருக்கு பாருங்க, நடுவில் ஸ்ரேயான்னு பேர் எழுதிருங்கண்ணே. எடுக்கட்டைய நாய ஹார்ட்ல நான் ஸ்ரேயா பேர் எழுதணுமா உனக்கு? தோப்பருக்கு அதுக்குள்ள அங்கே போய் நிற்கிறான். டே ஒழுங்கு மாதிரி தான் இங்கே வாங்கிட்ட. நோ ஸ்ரேயா பேரை போடுவேன்னு சொல்லுங்க, வரேன். அடங்க மாட்டேன்ல நீ. இருடா, குச்சி எடுத்து வெளுக்கிற உன்னை. இந்த வீட்டில் ஆண்களுக்கு மரியாதையே இல்லை, நான் போறேன். வாயை பாத்தீங்களாக்கா அவனுக்கு? இந்த பாருங்க, ஒரு அவதாரம் போனோம், இன்னொரு பெரிய அவதாரம் வருது. என்ன பிரியாக்கா, என்ன திட்டுற மாதிரி தெரியுது? அம்மா திட்டினாங்க உன்னை. போட்டுக்கு திருச்சி என் பொண்ணு. ராகுல, அது சும்மா வளருதுப்பா. நான் உன்னை திட்டுவேனா? திட்டுவீங்கக்கா, எனக்கு தெரியும். நீங்களும் சரி உங்க பொண்ணும் சரி நல்லா திட்டுவீங்க என்ன. நீ சும்மா இருடா, எவ்வளவு அழகா உட்காந்துருக்குங்க பாரு எல்லாம். செல்ல குட்டிங்களா, சாப்பிட்டீங்களா 3 பேரும்? சோ ஸ்வீட். இப்படியே சமத்தா உட்காந்துருக்கணும் என்ன. அப்புறமா அத்தை உங்களோட வந்து விளையாடுறேன். சரி அத்தை. அத்தை நீங்க அழகா இருக்கீங்க அத்தை. தேங்க்யூடா என் செல்ல குட்டி, நீயும் ரொம்ப அழகா இருக்க. எப்படி நடிக்குது பேரு.
எப்படி சிரிக்கிறாங்க போறான்லாம். ச்சே, இந்த ராகுலுக்குன்னு யார் மேல வந்து வீட்டுல. டேய் சும்மாடா, நான் உடனே இந்த டைலாக் சொல்லிடுவேன். அப்புறம் அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மெஹந்தி டிசைன்ஸ் தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? அதெல்லாம் பிரியாக்காக்கு நேத்தே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டனே. பாரு. சரி, மணி செலக்ட் பண்ணிட்டாளா? அது ஒண்ணுதான் கேடு அதுக்கு. சும்மா இருடா ராகுலே, எனக்கு தெரியலக்கா. பிரியாக்கா கிட்ட கேட்டு பாருங்க. அக்கா மணி அனுப்புனாளா டிசைன் எதுனா, இல்ல நீங்க காமிச்சிங்களா அவளுக்கு? அவளாம் அனுப்பல, நானும் போய் காட்டல. மகாராணியா வந்து காட்டட்டும் எந்த டிசைன் வேணும்னு, அப்போ போட்டு விட்டுக்கிறேன். அதுவும் சரிதான்க்கா. சரிக்கா, நந்தினி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா, ரூம்ல தான் உட்காந்துருக்கா. சந்தோஷ் ரெடி ஆயிட்டானா? அண்ணனும் ரெடி ஆயிட்டு இருப்பாரு நேரம். நீ குளிச்சுட்டு ரெடி ஆக வேண்டியதானே ராகுலே? ஆவலாங்க்கா, என்ன அவசரம் இப்ப? முதல்ல எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ராகுல் மினுக்குவான். இப்படிதான்க்கா காலையில இருந்து உளறிட்டு இருக்கான். சரி, நாங்க போய் நந்தினி பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா. கவி கழுவியா வந்து வச்சுக்கிறேன்னா உன்ன. வாடா ராகுலே தாத்தா. ஐயா, வாயை பத்தி எதுக்கு என்னையா தாத்தாங்கிற? இருடியா, உன் குடிமை இன்னைக்கு பிச்சு விடாம விட மாட்டேன். ட்ரெஸ் அழகா இருக்குடி. சரிடி, ஒன் ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு. சரி சரி, என்ன பேச்சுல ஒரு குஷியே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப என்னமோ இருக்கு, என்னன்னு சொல்லுடியே. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அம்மா, நீ என்ன டவுசர் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆளுக்கு என் டவுசர்லயே குறியா இருக்கிறீங்க? ஒரு ஆம்பளை டவுசர் போடாம என்ன பாவாடியை கட்டின்னு சுத்துவான்? லூசு, ஏன் இன்னும் குளிக்கல? டவுசரோடயே இருக்கியே, அதை தான்டா கேட்க வந்தேன். பைத்தியம், அப்படி தெளிவா கேட்டு பாலுக்கு. நான் இதோ கொஞ்ச நேரத்துல குளிச்சிட வேண்டிய. அண்ணன் குளிச்சுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொக்கா போடுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நானும் போடுவேன். சரி சரி. காயத்ரி, என்னடி சொர்ணையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? அது நான் நல்லா ஆக்டிவா இரும மாடே. காலையில டிஃபன் எதுவும் சாப்பிடலையா இன்னும்? நான் போய் எடுத்துட்டு வரவா? பூ கூட நீ வைக்கல, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாண்டி காயத்ரி. என்னதாண்டி ஆச்சு உனக்கு? சாப்பிட்டியா இல்லையா நீ முதல்ல? அதெல்லாம் 3 இட்லி சாப்பிட்டேன்டா. வெறும் 3 இட்லி சாப்பிட்டா இப்படிதான் பேசின்னு கிடப்பேன். இரு, நான் போய் இன்னொரு 4-5 இட்லி வச்சு எடுத்துன்னு வரேன். சாப்பிடு முதல்ல. ராகுல், அதெல்லாம் வேணாண்டா. சரி, அப்ப ஏன் இப்படி இருக்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ராகுலே, எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஏன் இப்படி இருக்கான்னு. என்ன புரிஞ்சுது உனக்கு? சொல்லு எனக்கு. வேற என்னடா, மணியை நினைச்சு கவலையா இருப்பா. அவ முன்ன மாதிரி இவகிட்ட பேசுறது இல்ல. அதானே பிரச்சனை உனக்கு இப்போ? அது எப்படிடி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ற? உன் மனசு எனக்கு தெரியாதாடி. நீ எதுக்கு சந்தோஷப்படுவே, எதுக்கு வருத்தமா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ ஆனா இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லடி. அந்த சனியை நல்லா அவ நல்லா ஜாலியாக தான் இருக்கா, சந்தோஷமா இருக்கா, சாப்பிட்டு பாட்டு பாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. நீ இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது. இது உன்னையும் பாதிக்கும், சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். எனக்கு என் புருஷன் சொன்னதை தான் நான் உனக்கு சொல்கிறேன். அவள் ஒருத்தியை பார்த்து மற்றவங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் நமக்கு எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். அதுவும் சரிதான். உன் புருஷன் இவ்வளோ அறிவாலாம் பேசுகிறானா? அப்பப்போ. அப்புறம் நான் இப்படி பேசினா தான் என் பொண்டாட்டிக்கு பிடிக்குமா? வண்டிய காலையில தான் சொன்னா, சொல்லி மூச்சுதான் கூப்பிட்டு வச்சு ஒன்று கூத்துட்டேன். இரும அறிவு கட்ட இரும. சிரிச்சுட்டா என் ஸ்னேகிதிய. ராகுல மட்டும்தான் எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும். அது என்னமோ சரிதான். சரி, உங்க அண்ணங்காரன் எங்க? ரெடி ஆயிட்டானா? அப்படியே என்னடி இப்படி பேசுறா? ரெடி ஆயிட்டாரான்னு கேளுடியே. கேக்குறாங்க, வா. எதுக்கு இப்ப இந்த சலிப்பு? அண்ணன் கூடயும் சண்டையா? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நேற்று ஈவினிங் நம்ம மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல. எப்படி ஜோடியாவும் கொடுத்துங்க பாரு. நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து உங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல, ஏதோ ரகசியம் சொல்லணும்னு. ஆமா, கேள்வி இவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு போயிருச்சு, எங்களை விட்டுட்டு போயிருச்சேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷிக்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்க நம்மளும் வாங்க போவோம், என்ன ரகசியம் பேசுறாங்கன்னு கேட்போன்னு. அதுக்கு அவரு, பாட்டி அவங்கள தானே கூப்பிட்டாங்க, நம்ம போய் நின்று கேட்கறதெல்லாம் மேனஸா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. வாஸ்தவம் தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலடா, ஐயான்னு தான்டா சொன்னேன். மேல சொல்லு. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு? உடனே அவரு, இப்படி எல்லாம் பேசாத நந்தினி, நான் எதனா சொன்னேன்னா அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுரு, ஐயன் ஒய்யனெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு கிளாஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பழையபடி. உனக்கு சுருன்னு ஆயிட்டு இருக்குமே. ஆவாத பின்ன. திட்டி விட்டுட்டு கிளம்பிட்டேன் நான் பாட்டுன்னு. ஏண்டி நல்லது சொன்ன கேட்டுக்கிய, அதுல என்ன தப்பு இருக்கு? பெரிய நல்லது. நந்தினி சீனா இருக்கும்போது என்ட்ரி கொடுப்பாரு அண்ணன் சிங்க குட்டியானா? வேணா, உள்ள வேணா, கதவு திறந்துதான் இருக்குதா. நினைச்ச சிரிப்பான்னு அதே மாதிரி சிரிக்கிறோம். மூஞ்சிய போறணும்டா. டேய், என்னடா பண்றீங்க? குளிக்கலையா நீ இன்னும்? டவுசர் மாட்டின்னு சுத்தினே இருக்கா? போய் குளிப்போ, அம்மா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாரு உனக்கு. சரி, நான் செல்லக்குட்டியா, அது போய் குளிக்கிறா. அண்ணா ட்ரெஸ் சூப்பரா இருக்குதுண்ணா. தேங்க்யூடா. அம்மா உனக்கும் இதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க, போய் குளிச்சுட்டு போடு போ. அப்ப இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஜிப்பா மாட்டின்னு தான் சுத்த போறோமா? அப்படித்தான் நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டு தான்டா வந்தேன். நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேண்ணா. சரி, ஓகேம்மா. அப்புறம் உங்க 2 பேரையும் வீட்டுல கூப்பிட்டாங்க பாருங்க, போய் என்னன்னு கேளுங்க போங்க. எதுக்கு இப்படி எல்லாம் சுத்தி விட்டுக்கிட்டே? நான் என் ஆளுகிட்ட பேச போறேன், கடையை காலி பண்ணுங்கன்னு சொன்னா போறோம். அதை விட்டுட்டு வீட்டுல கூப்பிட்டாங்க, காட்டுல கூப்பிட்டாங்க நீக்கிட்டு. ஏய் சும்மா இருடா. சரிங்கண்ணா, நீங்க பேசுங்க, நாங்க போறோம். டே வாடா. இருடி போலாம். அப்புறம் ப்ரோ, பேச மட்டும் தான் செய்யணும் சரியா? ரொமான்ஸ் எல்லாம் கூடாது, கண்காணிக்க சொல்லி இருக்கிறாங்க உங்களை. யாரு?
இந்த ஆர்டரு தலைமையில இருந்து வரல, அதுக்கும் கீழே இருந்து வந்தது. அதான் நம்ம வீட்டு அக்காளுங்க, அதுங்க தான் சொல்லிச்சுங்க. அவங்களா? அவங்க அப்படி எல்லாம் சொல்லலன்னு தான் ஆச்சரியம். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னாலும் சரின்றா நீ. டேய் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன், ஃபாலோ பண்ணுவேன்னெல்லாம். டேய் பாப்பா இருக்காடா, மா நீ அவனை கூட்டின்னு போமா. பெரிய பாப்பா அவ. டேய் இரும, வாடா போலாம். சரி வா போலாம். சரி நான் பாப்பாவை கூட்டின்னு போறேன், நீங்க உங்க பாப்பா கிட்ட பேசுங்க. பேசலாமா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன? நான் பாட்டுன்னு தனியா பேசக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன்னா அதை நீ ஃபாலோ பண்ணணும், அதை நீ கேட்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதை ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. நான் சொல்றது உனக்கு பிடிக்கலையா அப்பவே சொல்லு, இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, நான் பேச மாட்டேன். ஆனா அதை விட்டுட்டு பழசெல்லாம் கலரி என்னை கஷ்டப்படுத்தாத. பழச கிளறணும்னாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தோன்றதை பேசினேன் அவ்வளோதான். எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை நந்தினி. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வையா, இருக்கிற லைஃப் நம்மளுக்கு நரகமா இருக்கும். எனக்கும் தான் நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆனால் நான் எதனா சொன்னேன்னா, முதல்ல நீ என்னை பார்த்து பதில பேச. இப்போ என்ன என்னை திட்டணுமா உங்களுக்கு? என்னை பார்த்தா திட்ட வந்த மாதிரி தெரியுதா உனக்கு? ஏன் நந்தினி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? சும்மா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நான் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தலை. ஆனால் நீ அதை தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையை சொன்னால் உனக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு மனசில் வேறு எதுவும் பிரச்சனை. ஆனால் என்கிட்ட மூஞ்சி காமிச்சிக்கிட்டு இருக்க, ஏன்னா அவங்கக்கிட்ட உன்னால் காட்ட முடியல, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்லும் போது எனக்கு தெரியுது, உனக்கு மணி கூட பிரச்சனை. மணி உங்ககிட்ட பழையபடி பேச மாட்டாளேங்கிற வருத்தம். அதில் யார்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறதுன்னு தெரியல. அதான் இழிச்ச வயனா இருக்குங்கிறதுனால நேற்றுலேருந்து என்னை போட்டு வாதிச்சுக்கிட்டு இருக்க. இதானே உண்மை? அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதீங்க. இங்கே பாரு, நீ விடுற மூச்சு கற்றுக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியும். ஸோ என்கிட்டலாம் கப்ஸாக அடிக்காது சரியா? நீ ஏன் இப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் நேற்று நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி. இனிமேல்ட்டு பேச மாட்டேன், ட்ரை பண்ணுறேன் பேசாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ நீ வெளியே வா, எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசி ஹாப்பியாக இருடி. உன் ஃபங்க்ஷன் இது, நீ தான் ஜாலியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ரூம்குள்ளேயே முட்டை போடுற கோழியாட்டம் உட்காந்துருக்க. நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை புரியல. முட்டை போடுற கோழியாட்டெல்லாம் நான் உட்காந்து இல்லை, நின்றுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி சரி வா, வெளியே போய் பேசலாம் வா. பசங்களை எவ்வளோ அழகாக ரெடியாக உட்காந்துருக்குங்க பாரு, அதுங்களோட விளையாடிட்டு இருக்கலாம் வா. ஃபியூச்சரில் நம்மளும் இந்த மாதிரி 3-4 பெற்றுட்டு ஜாலியாக இருப்போம். 3 நாளா? ஆமாண்டி, அதுவே கம்மி தான். என் டார்கெட் 5. ஷாக்க குறை, நம்ம இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. சரி நாளைக்கு நைட்டு பண்ணுவோம், என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டோம், பண்ணுவோம் சரியா? பண்ணுவோம். சரி சரி எனக்கு ஓகே தான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? ஒன்றும் இல்லை, நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா வா வெளியே போலாம் வா. சொல்றீங்களா இல்லையா இப்போ? அதெல்லாம் சொல்ல முடியாதுனால நீ வா. சிரிப்பை பத்தி அவருக்கு ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குது, அதனால தான் இப்படி சிரிச்சுக்கிட்டு போறான் இந்த ஆளு. என்னவா இருக்கும்? பண்ணுவோன்னு தானே சொன்னேன், இதுல என்ன உள்ள அர்த்தம்? அடா பாவியோ, பாரு இப்படியெல்லாம் பேச தெரியுமா இவருக்கு? வச்சுக்கிறேன் இரு. ஷில்பா, ஆப்பிள கட் பண்ணிட்டா பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போய் கூடு. உன் பொண்ணு வீட்டுல தானே எல்லாம் இருக்குதுங்க, எடுத்துட்டு போ. நல்ல வேலை எவரடி நீனு, இதுக்குதான் என்ன ஊர்ல இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வான்னு கூப்பிட்டியா? அப்படியே வச்சுக்கிய. அதுவும் இல்லாம உன் பொண்ணு நந்தினியே இங்கதான் இருக்கா. அப்போ நீங்க ஊர்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் கூப்பிட்டது. சரி சரி பேசிக்கிட்டு இருக்காத, இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா. ஆமாம்மா போய் கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு வந்துட்டு உன் கையால ஒரு மசாலா டீ போட்டு கொடு, 4 பேர் உட்காந்து குடிப்போம். அடிப்பாவி, நீ ஆரம்பிச்சிட்டியா? இது உருப்பிட்ட மாதிரி தான். போங்க சம்பந்தி மேடம், கோச்சிக்காதீங்க போங்க. போறேன்டி இரு, உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துவல்ல, அன்னைக்கு நான் உன்ன வேலையை வரேன்டி இரு. மேடம் அன்னைக்கே தான் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம், மறந்துட்டீங்களா? என்ன என் அம்மாவை எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நல்லா கேள்றா, சம்பந்திங்கிற ஒரு பயமே இல்ல உன் ஆத்தக்காரிக்கு, வேலையை வினுக்கிறா என்ன. அப்படியா? ஏன் ஷில்பாம்மா இப்படி பண்றீங்க? பாவம் என் அம்மா ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அப்படியா? அட நீ வேற ஷில்பா, அவ ஒன்றும் பண்ணல. வாசல்ல தோரணத்தை இவன் கட்டினா, வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணான். அதுக்கப்புறம் ரங்கோலி போட்டது புஷ்பா. இந்தம்மா ஒரு டீ குண்டானி 5 டம்ளர் மட்டும் தான் கழுவி வச்சாங்க, வேற எந்த வேலையும் செய்யல இந்தம்மா. ஏன்டி வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் லைட் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ஜன்னலும் கரெக்டாக சாத்திருக்கான்னு பார்த்துட்டு வரதே எனக்கு பெரிய வேலை. இப்படி பேசுகிற? ஆமாம்மா, அம்மா நிறைய வேலை பார்த்தாங்க. இது ஒரு வேலைன்னு வேற உன் புள்ள உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாரு. என் புள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அதுவும் சரிதான். நல்ல புள்ளடா நீ. சரிண்டா, இந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு உன் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வா போ. பசங்களாம் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லு, நீ உட்காந்து சாப்பிடு. சரிங்கம்மா. எவ்வளவு நேக்கா அந்த வேலையை அவன் தலையில கட்டுறா பறவை. இவனும் உடனே சரிங்கிறான். நல்ல புள்ள, அதனாலதான் சரின்னு சொல்றான். இதே சந்தோஷம் இருந்தானே வெய்ய, அம்மா நான் போகணுமாம்மா, வேற யாருக்கிட்டையாவது கொடுங்களேன் அப்படின்னுவான். சிடு மூஞ்சிடி உன் புள்ள. சரி சும்மா இருங்கடி. சரிடா நைனா, அவளுங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாளுங்க, நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. இந்த ஆப்பிள் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிடு, இன்னும் நல்ல கலர் ஆகுனா. சரிங்கம்மா. பேச்சு குரல் கேக்குதே, குட்டி சாத்தா மறுபடியும் போன் எடுத்துருச்சு போலயே. சரி யார்கிட்ட பேசுறதுன்னு கேட்போம்.
சேமியா கிட்ட மட்டும் நீ பேசிடிமா அவளை உடனே போய் ராகுலாண்ட சொல்ல மாட்டேன். எனக்கு வெளியே போகலாம் பிடிக்கல. ஒரே கும்பலா இருக்கு, நசன் இருக்கு, வீடே எரிச்சலா இருக்கு பாக்கிறதுக்கு. எங்க வீடு பொதுவாக இப்படித்தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னா. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நந்தினிக்காக நடக்குதுல்ல, அதான் எனக்கு எதுவுமே பிடிக்கல. பட் நீ இப்படி தனியா உட்காந்துருந்தனா எல்லாரும் சந்தேகப்பட மாட்டாங்களா? எதுக்கு சந்தேகப்படணும்? இல்ல எல்லாரும் என்கேஜ்மெண்ட் சம்பந்தமா பேசி சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஒதுங்கி இருந்தா உனக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறது பச்சையா தெரிஞ்சிருமே எல்லாருக்கும். சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? போயிட்டு சும்மா எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா பேசிக்கிட்டு நீயும் இருக்குங்கிறத காமிச்சிக்க எல்லாருக்கும். சரி சரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், போறேன். ஆனா எனக்கு கடுப்பா தான் இருக்குது. எப்படா சாயங்காலம் ஆகும், நீங்க எப்போ வருவீங்கன்னு இருக்கு. அதெல்லாம் ஷார்ப் 5 மணிக்கு வந்துருவேன் நாங்க, கவலைப்படாத. சரிங்க சௌமியா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். முடிஞ்சா சீக்கிரமா வந்துருங்க. சரி மணி. ஓ, சேமியா கிட்ட தான் பேசின்னு கிடக்குறியா? சாயங்காலம் வராளா இங்க? சரி சரி. ஆனா நேற்று என்ன விஷயமா 2 பேரை வெளியே போனாலுங்கன்னு பேச மாட்டாளுங்களே, அதைத்தான் பேசுவாளுங்கன்னு எதிர்பார்த்துன்னு கிடக்குறேன். இன்னும் கிட்ட போய் கேட்போம். ஹலோ, என்ன ஆம்பளை குரல் கேக்குது? பாட்டி பின்னாடி திரும்பி பாருங்க. ஏம்மா, இதுண்ணா திடீர்னு தென்னை மரம் முளைச்ச மாதிரி இல்ல நின்று கிடக்குறான் இவன். நீங்க என்னடா பண்ற? நான் மணிமேகலைக்கு ஆப்பிள் கொடுக்கலான்னு வந்தேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவா, திடீர்னு அப்படியே தலை கொஞ்சம் சுத்துற மாதிரி இருந்துச்சா, அதான் அப்படியே கதுவாண்ட தாங்கி நின்னேன். வேற ஒன்றும் கிடையாது. போனோம், நான் அங்கே போகிறேன். புள்ளிங்களாண்ட போய் பேசின்னு இருக்க போகிறேன். குழந்தைங்களாம் இருக்குதுங்கல்லங்க, அதான் உன் அக்கா கறி வீட்டாண்ட அங்கே தான் போகிறேன். சரி சரி, தலை சுத்துச்சுன்னா உடனே எல்லாம் நடக்க வேண்டாம். அங்க சோஃபால உட்காருங்க. நானே இப்போ அங்கே தான் போறேன். மணிமேகலைக்கு ஆப்பிளை கொடுத்துட்டு உங்களையும் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? உட்காருங்க. சரிடா, நான் ரொம்ப நல்ல புள்ளடா நீ. போய் உட்காடுறேன்னா? சரி, இந்தாங்க ஆப்பிள் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டே உட்காருங்க. சரிதான் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டா நிறைய சக்தி வரும். அப்பதான் என்னாலயா நல்லா திடமா ஒலவாளி வேலையை பார்க்க முடியும். ஒலவெல்ல வேலையா? அப்படின்னா என்ன? ஏய், ஒல வேலை இல்லடா, நீ இவங்கிட்ட சொல்லக்கூடாதே. அது சரி, ஒல வேலை இல்லை, ஒலை போடுறது. சோறு பொங்குவாங்களே அது. பாட்டிக்கு சோறு பொங்குற வேலை இருக்குது. அதைத்தான் சொன்னேன். நீ போய் உன் வருங்கால பொண்டாட்டியாண்டா ஆப்பிள் குத்துட்டு வா. சரிங்க பாட்டி. ஆனா சோறு நீங்க ஏன் பொங்கணும்? வீட்டில தான் அம்மா அத்தைங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க பொங்க போறாங்க. ஆமாம்மா, அவங்க பொங்கட்டும், நான் பொங்கலை. சரியா, நான் போய் ஆப்பிள் சாப்பிட்டு கப்பு சிப்புன்னு உக்காஞ்சிக்கிறேன்னா. தட்ஸ் பெட்டர். உங்க ஏஜுக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, அது போதும். சரி அப்போ, சரி. நல்ல புள்ளியாகிறான். இவனுக்கு போயிட்டு இந்த பீஸா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன ஆக போதா? சரிங்க சௌமியா, கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. நான் ஃபோனை வச்சுடுறேன், ஈவினிங் பேசிக்கலாம். ஓகே மணி, பாய். மணி கதவு தர, நான் தான் வந்திருக்கேன். இந்த வரேங்க. ஹாய் மேடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரி. ஆனா ஏன் ரூம்ல தனியா இருக்க? எல்லாரும் அங்க ஒன்னா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீயும் வா, ஏன் போலாம்? இல்லைங்க, கொஞ்சம் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். தலைவலிக்குதா? என்ன சொல்ற? தலைவலிக்கிறப்ப யாராவது பாட்டெல்லாம் கேட்பாங்களா என்ன? நான் கேட்பேங்க. கொஞ்சம் மெலோடி சாங்கெல்லாம் கேட்டோம்னா நல்லா இருக்கும். அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? வித்தியாசமா தான் இருக்க நீ. எனக்கு மட்டும் தலைவலிச்சதுன்னு வையேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன். எந்த சத்தத்தையும் என் காதுல கேட்டுக்க மாட்டேன். சரிங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி. சரி, ஓகே. எனிவே, நான் இங்க வந்தது உனக்கு ஆப்பிள் கொடுத்துட்டு போலான்னு தான். இந்தா எடுத்துக்க. இல்லைங்க, வேணாம், நான் சாப்பிட்டேன் ஏற்கனவே. நீங்க மற்றவங்களுக்குலாம் எடுத்துட்டு போய் கொடுங்க. சீரியஸா நீ சொல்ற? நீ ஆப்பிள் எல்லாம் வேணாங்கிற? சின்னதா ஏதாவது சாக்லேட் எடுத்துட்டு வந்தாலே அதை பிடுங்கி சாப்பிட்டுருவ. நீ இப்போ ஆப்பிளே வேணாங்கிற? நீ ஓகேவா தானே இருக்க? ஏங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். நான் ஃபுட்டி தான். ஆனால் அதுக்கு என்ன எனி டைம் தின்னுக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் தானே என்ன அளவு சாப்பிடுன்னு சொன்னீங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தின்றதெல்லாம். ஜங்க் ஃபுட்டு தான் உன்னை பெருசாக சாப்பிடாதுன்னு சொன்னேன். மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹெல்த்தி தானே, அதை தாராளமாக சாப்பிடலாம். சரி, இருந்தாலும் வேணாம், எனக்கு தலை வேற வலிக்குதுல, ஆப்பிள் எல்லாம் ஆகாது, அதான். சரி, ஓகே. அப்போ நான் கிளம்புறேன். பாட்டி வேற வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போகணும். எந்த பாட்டி? சரசு பாட்டி தான். ஓ சரி. பாவம் தெரியுமா, அவங்க உனக்கு தலை வலிச்ச மாதிரி அவங்களுக்கு தலை சுத்துச்சு போல. கொஞ்ச நேரம் ரூம் கதவு கிட்டேயே அப்படியே சாஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாவமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் நான் வந்து தான் அவங்கள கூப்பிட்டு உட்காருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். யார் ரூம் கிட்ட சாஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா? பாவம், அவங்களுக்கு தலை சுத்திக்கிட்டு இருந்தது, அதான். சரி மணி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பாய்ண்ணே. பாய்ங்க. இந்த கேள்வி எதுக்கு நம்ம ரூம் பக்கம் சாஞ்சிக்கிட்டு நிக்கணும்? அதுவும் இல்லாம நான் போறப்ப வரப்பெல்லாம் என் பின்னாடியே வர சுத்திக்கிட்டு இருக்கு. என்னமோ சரியில்லையே. ஏன்
மணி உங்க வீட்ல வேற இடமே இல்லையா? இங்க தான் நின்று பேசணுமா நம்ம? ஏங்க நீங்களே வர வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே வந்தீங்க. வீடு ஃபுல்லா இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் வேற எங்க போய் நம்மளால நிம்மதியா பேச முடியும்? இங்க தான் யாரும் இல்ல, அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் ரூம்ல கூட குட்டி பசங்க இருக்குதுங்க, பீசாசுங்க விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இல்லைன்னா அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பேன் உங்களை. அதுவும் சரிதான். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன சௌமியா அசால்ட்டா கேக்குறீங்க? என்ன விஷயம்னு? நம்ம எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ண போறோம், அதை பத்தி பேச வேணாமா? என்ன சம்பவம்? எதனா பேசுனியா நீ இப்போ? ஆமாங்க, நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல, வேற ஏதோ வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. வேற வாய்ஸா? பின்னாடி செவுரு தாங்க இருக்கே, பாருங்க நீங்களே. அங்க பாருங்க, அங்கேயும் செடிங்க தான் இருக்குது. வேற என்ன வாய்ஸ் கேட்க போதீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உன் வீடு, உனக்கு தான் எல்லாம் தெரியும். சரி, ஓகே, என்ன சம்பவத்தை பத்தி பேசணும் இப்போ? என்ன சௌமியா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நந்தினிக்கு மருதாணியில இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, கெமிக்கல்ல, அதை பத்தி தான். என்ன பிளான்? இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தீங்களா முதல்ல? அதுவா? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. சூப்பர் சௌமியா, அப்ப நந்தினி இன்னைக்கு வழியில துடிச்சு அழ போறா, அதை நம்ம பார்க்க போறோம், அப்படித்தானே? கண்டிப்பா. ஜாலி ஜாலி. அந்த இன்ஜெக்ஷனை ஒரு தடவை காட்டுங்களேன், நான் பாக்குறேன். அதெல்லாம் வேணாம், நான் ஸ்ட்ரைட்டாவே சிரிஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கெமிக்கலை. அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். எப்போ நம்ம யூஸ் பண்றோமோ அப்போ ஓப்பன் பண்ணா போதும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியா இங்க வந்துருவா. அதுக்குள்ள நம்ம இன்ஜெக்ஷனை போட்டுடலாம். தாராளமா போட்டுடலாம். ஆனா நம்ம பண்ணும் போது யாரும் பார்க்க கூடாது மணி, பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நந்தினிக்கு இங்க ஒரு ரூம்ல தனியா டெக்கரேட்லாம் பண்ணிருக்காங்க மெஹந்தி போடுறதுக்காக. நான் கூட ஏற்கனவே சொன்னேனே, அங்கதான் மருதாணி எல்லாம் இருக்கும். போயிட்டு அழகா இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்துருவான். சரி, ஆனா நம்ம இன்ஜெக்ட் பண்ற கோனை தான் நந்தினிக்கு வைக்கணும். அப்படி வைக்காம வேற யாருக்குன்னா மாத்தி வச்சுட்டா பிரச்சனை ஆயிராதா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. நந்தினிக்கு 3 கோன் வச்சிருக்காங்க, அது ஒரு தட்டில் தான் இருக்கு. அதில் தான் ஃபர்ஸ்ட் நந்தினிக்கு ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களுக்கு வேற வேற கோனில் தான் போடுவாங்க. அதனால நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன 3 கோனு தனியாக வச்சிருக்காங்க? எனக்கு புரியல நீ சொல்றது. ஏன்னா எங்கள் அம்மா இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு வச்சிருக்காங்க, அதனால தான் அந்த கோனை தான் நந்தினி கையில் வைப்பாங்க, வேற யாருக்கும் வைக்க மாட்டாங்க. அதில் பேலன்ஸ் வந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் நந்தினி கையில் வைக்கிற கோன் நல்லா சவக்கணும்னு வேண்டிக்கிட்டு வச்சிருக்காங்க. அப்போதான் என் அண்ணன் மேலே அவன் நிறைய காதல் வச்சிருக்கிறத எல்லாருக்கும் தெரியுமா, அதை இவங்க தெரியப்படுத்தணுமா. அதுக்கு தான் இதெல்லாம். நீங்க விட இதையெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எரிச்சலா இருக்கு சொல்றதுக்கே. பா, உங்க குடும்பம் இருக்கே, தலை சுத்துதுமா. அதெல்லாம் அப்படிதான். சரி வாங்க, ரொம்ப நேரமா இப்படி தனியா பேசிட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நம்ம உள்ள போய் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா பிரியா வரத்துக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் இன்ஜெக்ஷனை போட்டு வந்துடலாம். சரி வா போவோம். ஏற்கனவே உன் ஃப்ரெண்டுங்க வேற என்னை ரொம்ப முறைக்கிறாங்க. இதுல இங்க தனியா வேற நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தேன்னு வையே, கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். வா போலாம். அதுக்கு தான் சொன்னேன், வாங்க போவோம். போயிட்டு அதுக்கப்புறமா ஊசி போடுவோம். ரொம்ப ஆர்வமா இருக்க போல. ஆமா ஆமா, அந்த கெமிக்கல் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் கண் கூட பார்க்கணும். அதான். சரி வாங்க போவோம். வா போலாம். திருட்டு முண்டிங்க என்னென்ன பேசிட்டு போறாளுங்க பாரு. ஆனா இங்கிலீஷ்ல தானே நிறைய பேசினாலுங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படி நான் சொல்றது? ஆனா நந்தினிக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த மருதாணியில இன்னத்தையும் கெமிக்கல்ல கலக்க போறான்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாலுங்க. ஊசி போட போறாளுங்களாமே. ஐயோ, இதை போய் முதல்ல நான் அவங்ககிட்ட சொல்றேன். அவளுங்க போயிட்டு அழுங்களான்னு பார்ப்போம், அப்போதான் நாம போக முடியும். இல்லைன்னா கண்டுபிடிச்சிடுவாளுங்க நான் பின்னாடி இருந்து தான் வந்தேன்னு. ஆடிக்கின்னு போயிட்டு அழுங்க. சரி, இப்போ போவோம். காயத்ரி, கதவை நல்லா லாக் பண்ணியா? நம்ம பேசினாலும் வெளியே கேட்க கூடாது. கேட்காது ராகுல், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சரிடி. பாட்டி, என்ன விஷயம்னு சொல்லு பாட்டி. ராகுலியா, அந்த திருட்டு முண்டைங்க ஈனா பிள்ளான்னு போட்டாலுங்கன்னு தெரிஞ்சு போச்சுரா எனக்கு. அதான் என்னன்னு சொல்லி கேள்வியே. நம்ம வீட்ல பசங்கெல்லாம் நொய்யு நொய்னு சத்தம் போட்டுன்னு கிடக்குதுங்க இல்லைன்னு நான் கொஞ்ச நேரம் பின்னாடிக்கு ஒதுங்கினேன். அந்த ஸ்லாப் இருக்குது இல்லை உங்க வீட்டாண்ட, அங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கின்னு வந்தேன். அப்படின்னு பார்த்தியா, இது சேமியாவும் மணிமேகலையும் என்னத்தையும் பேசிக்கினே வந்தாலுங்க. குரல் கேட்டதும் நான் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கினேன். ஏன்னா மணிமேகலை குரல் தான் எனக்கு தெரியுமே. சரி, சிரிக்குமா அவளுங்க என்னத்தையும் பேச வந்துக்கிறாளுங்கன்னு அந்த போதராண்ட ஒழிஞ்சிக்கின்னு இருந்தேன். டைமிங்கை பத்தி அடி காயத்ரியா, கிளவி சும்மா காத்தோட்டமா ஒதுங்கி இருக்குது. சரி, என்ன மேட்டர்னு சொல்லு, என்ன பேசிக்கிச்சுங்க ரெண்டும்? அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி அவளுங்க லேசப்பட்டவளுங்களடா, ரொம்ப மோசமானவளுங்களா இருக்கிறாளுங்கடா. எப்பா டே, அவளுங்க நந்தினியை துன்புறுத்த போறாளுங்களாண்டா. அதை பார்த்து அவளுங்க சந்தோஷப்பட போறாளுங்களாண்டா. என்ன பாட்டி சொல்ற? துன்புறுத்த போறாங்களா? என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க? ஆமாண்டி அம்மா, அப்படி தம்மா பேசிக்கணும் இருந்தாலுங்க. நந்தினி வலி தாங்காம அழுவணுமா, துடிக்கணுமா, அதை பார்த்து இந்த 2 முண்டைங்களும் சிரிக்கணுமாம்மா. என்னம்மா பேசிக்கிட்டு இருந்தாலுங்க தெரியுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? மணியா இப்படியெல்லாம் பேசனா? அம்மா, அந்த திருட்டு முன்னதாம்மா இந்த வார்த்தையை சொன்னா. அவ சித்திரவாத படணும், நான் அதை பார்த்து சிரிக்கணும்னு சொல்றாம்மா. ஐயோ, கேட்டதும் காலை நடுங்கி போச்சுமா எனக்கு. ஐயோ, என்னால முடியலையே. என்ன ராகுல் இதெல்லாம்? ஏன்டா அவ அப்படியெல்லாம் பேசுறா?
கொஞ்ச நேரம் அமைதியாருடி பாட்டி. அவ என்ன பண்ண போறான்னு சொன்னாளா? அப்பே இந்த சேமியாகிறாளே அவ தாண்டா இன்னத்தையோ பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறான்லாம் கெமிக்கலாண்டா. அதை மருதாணியில் இன்ஜெக்டு இங்கிலீஷாலாம் பேசி நின்றாளுங்கடா அவளுங்க. மருதாணியில் கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ண போகிறாளுங்களாண்டா, ஊசி போட போகிறாளுங்களாம். இப்படி தாண்டா பேசினாலுங்க. மருதாணியில கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ண போறாளுங்களா? இப்படித்தான் சொன்னாலுங்க. அப்படி போவீங்களா? அது போட்டா கையெல்லாம் எரிஞ்சு போயிடுமாண்டா. நந்தினி துடிப்பாலாம் வேதனையில. அதை பார்த்து அவளுக்கு சிரிக்கணுமாண்டா. அப்படி தாண்டா பேசினாலுங்க. ஐயோ கடவுளே, எப்படி இப்படியெல்லாம் மோசமா யோசிக்கிறாருங்க. ச்சே ராகுல், நம்ம இப்போ என்னடா பண்றது? அழாதடி அம்மே, அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுல விஷயம். நீ அழாத, நம்ம எப்படியாவது நந்தினியை காப்பாத்திடுவோம். ஆமா காயத்ரி, அதான் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல, பாத்துக்கலாம். நந்தினிக்கு எந்த ஆபத்தும் வராதுரி, நான் விட்டவும் மாட்டேன். கஷ்டமா இருக்குடா எனக்கு. அழாத காயத்ரி, நீ முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே வா. நம்ம இப்படியே இருந்தோம்னா நல்லா இருக்காது, சகஜமா இரு. அப்பதான் அந்த நாயை இன்னைக்கு ஒரு வழி பண்ண முடியும். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஆமாண்டி தங்க, நீ போ. முகமே வாடி போச்சு என் குழந்தைக்கு. போடா போய் மூஞ்ச கழுவின்னு வா போ. சரிங்க பாட்டி. நீ என்னடா யோசிச்சுன்னு கிடக்குற? சொல்றேன் பாட்டி, அப்புறம் சொல்றேன். சம்பவத்தை மாத்தி எழுதிட்டு அப்புறம் சொல்றேன். எல்லாரும் பார்க்க தான் போறீங்க.